ஆனந்தமா பண்ணிட்டு இருக்கிறேன். மறைமுகமா சேவை செய்வேன். அந்த அங்க நடவடிக்கையே அவரோடது மாறிதான் ஒருத்தருக்கு நான் சேவை செய்வது இன்னொருத்தருக்கு பிடிக்காம போயிடுது. நாங்களே அதை ரசிப்போம். சில ரகசியங்களையும் சூட்சமங்களையும் இப்போ வரைக்கும் நான் மூடி வச்சுதான் இருக்கேன். இதை யாரும் தப்பா எடுத்துக்காம. முதல் வார்த்தை பிறந்தநாள் வாழ்த்து தான் சொன்னார் சாய்ராம். ₹1 கூட இல்லாம நாங்க பாபா கோயில் கட்டணும், இடம் வாங்கணும், சுத்தி சுத்தி என்னதான் பாபாவா தெரிஞ்சா கூட ஒரு பிச்சைக்காரன் வாசல தான் நிக்க வைப்போம். தோசையை திருப்பி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவார் பாபா. என் லைஃப் டைம்ல அப்படி ஒரு காஃபியை சத்தியமா நான் குடிச்சதில்ல. இங்கே என்ன ஒரு அற்புதம்னு கேட்டிங்கன்னா, பாபா கிட்ட இருந்து சீரடி உதி தானாக வந்துட்டுருக்கு. பாபா கிட்ட இருந்து ஸ்டெச்சில் இருந்து தானாகவே உபூதி வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் வியாழக்கிழமை லைவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லைவ் நடந்துகிட்டே இருக்கும்போது இங்கே சீரடி துணி பாபா கொடுத்தாரு. இது பார்த்தீங்கன்னா சீரடியில் பாபா துரகம்மாயில் கொடுப்பாரு. சேம் அதே உதி இங்கே போன வாரம் வியாழக்கிழமையிலேருந்து பாபா கொடுத்துட்ருக்காரு. இந்த உதியில் என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இந்த உதியை எடுத்துக்கும் போது அவங்க ப்ராப்ளம் சீக்கிரமாக க்யூர் ஆகும். சுடுதண்ணியில் கலந்து அவங்க குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா தீர்க்கவே முடியாத நோய் இங்கே பாபா தீர்த்து கொடுக்குறாரு. நோய் தீக்கிரம் பாபா இங்கே இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று காலம்புரை இருந்து பாபா கிட்ட இருந்து தானா உதி வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பூஜை நடந்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மடியிலேருந்து அப்படி கொட்டிகிட்டே இருக்கார் உதி. தெரியுதுங்களா சேலம்? அங்கே பார்த்தீங்கன்னா சீலிங்லேருந்து பாபா இவர் தான் இந்த கோயிலுக்கே சீரடி சிவரூப பாபா. அவருக்கே அவரே அபிஷேகம் பண்ணிக்கிறாரு. மேலே சீலிங்லேருந்து வந்துட்டுருக்கு பாபா கிட்ட. பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா பாபா அங்கேயும் பல்லாக்குலேயும் பாபா ஊதி கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாராகி அம்மா தானா வந்தவங்க தான். ஒரு நோயர் அன்னைக்கு இங்கே இருக்க பிரசாதம் எல்லாமே பாபாட்ட இருந்து தானா வந்தது தான். எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பூஜை நடந்துகிட்டே இருக்கும். பூஜை நடந்துகிட்டே இருக்கும்போது இங்கேருந்து பாபா ஏதோ ஒரு பிரசாதம் கொடுப்பாரு. சாயந்தரம் பூஜை நடக்க அவங்க கண் கூட பார்க்கலாம் எப்படி பாபா உதி கொடுக்குறாரு அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். இங்கே பூஜை நடந்துகிட்டே இருக்கும், ஆர்த்தி நடந்துகிட்டே இருக்கும், பாபா உதி கொடுப்பாரு. கண் கூடவே பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் அது மேக்ஸிமம் அது நாங்கள் வெளியில் விடுறதில்ல. அந்த உதி கொட்டுறதை நாங்கள் விடுறதில்லை. எங்கள் சேனல்லேயே நாங்கள் போடுறது கிடையாது. ஏன்னா அதை என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதனால நாங்கள் போடுறதில்ல. அதனால இங்கே வந்தீங்கன்னா நீங்களே உங்கள் கண் கூட, ஏன்னா நீங்களும் உங்களுக்கும் தெரியும் அதை பற்றி. இங்கே பாபா கிட்ட இருந்து தானாவே உதி வர்றது நீங்கள் உங்கள் கண் கூடவே சாயந்தரம் பூஜையில் இருந்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் சாய்ராம். அது உண்மையாக நடந்ததாக தானே உங்களால் வீடியோலாம் காட்ட முடியும். நான் உங்கள் கோயிலுக்கு நான் வரேன்னு சொல்லியிருந்தப்பயே நிறையா டிலே பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி முடிச்சுட்டு தான் இவங்க என்னை வரவே வச்சாங்க. வாராகியமாக பால் குடிப்பாங்க. அவங்க நீங்க உங்க கையாலேயே பானகம் பால் எது கொடுத்தாலும் உங்க கண் கூட குடிப்பாங்க. நீங்களே கொடுக்கலாம் உங்க கையால. வாராகி அம்மன் எப்படி பால் குடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இங்க போயிருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க வாராகி அம்மன் எப்படி பால் குடிக்கிறாங்கன்ட்டு. இந்த முருகர் சிலை இங்க இருக்கிறது எல்லாமே தானா வந்தது தான். பாபா கிட்ட இருந்து ஒவ்வொரு ராமநவமிக்கு ஆஞ்சநேயர் வந்தாரு. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அப்பயும் ஒவ்வொரு பிரசாதம் பாபாவே கொடுப்பாரு. இங்கே அந்த ஒரு விசேஷங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாபா பின்னாடி உதி கொடுத்துருக்காரு. வாராகி அம்மாவுக்கு பின்னாடி சத்தி சாய்பாபாவும் சீரடி சாய்பாபாவும் இருப்பாங்க. அது பாபா அங்கே கொடுத்துருப்பாரு. இது நாங்கள் சீரடி போகிறதுக்காக பாபா எல்லாம் மக்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் சீரடி போகிறோம் பாபா, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது பாபா கையிலேயே எங்களுக்கு உபூதி கொடுத்தாரு, கண் கூட கொடுத்தாரு. இவர் ஃபஸ்ட்டு இந்த மூர்த்தி வரும்போது இவர் கண்ணுலேருந்து தேன் வந்தது. தேன் வந்ததே ஒரு பெரிய பித்தலாட்டம். அந்த தேன் சொட்டி தரையே பேர்ந்து போயிட்டு அதில் சிமெண்ட் எல்லாம் போட்ட மாதிரி காட்டியிருப்பாங்க. வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோலாம் வரும் பாருங்க. இங்கே எனக்கு எப்படி பாபா உருவானாரு அப்படின்னு கேட்டா அதை சொல்றேன். அதுதான் மெயினு. 2019 லாக்டவுன்ல எங்க பாப்பாவுக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு காய்ச்சல். எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கா போனோம், பாப்பாவுக்கு கியூரே ஆகலை. நான் நார்மலா எல்லா ஒரு ஃபேமிலியில கும்பிட்ற மாதிரி தான் நான் பாபா கும்பிட்டுட்டு இருந்தேன். இடையில 18 வருஷமா பாபா கும்பிட்டுட்டு இருக்கேன். எங்க வீட்டுல எல்லாம் கேட்டாங்க, பாபா கும்பிட்ற இப்ப இத்தனை வருஷமா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க, ஏன் நீ பாபா கும்பிட்றன்னு பாபாவெல்லாம் தூக்கி போட்ட இருந்தவங்களா இருக்காங்க எங்க வீட்டுல. எங்க மாமியார் மாமனாரு எங்க ஹஸ்பண்டு எல்லாமே பாபா நிச்சயமா சரி பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. லாஸ்டா பாப்பா அட்மிட் பண்ணியிருந்தோம். அட்மிட் பண்ணிட்டு டாக்டர் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனா காய்ச்சல் மட்டும் குறைய மாட்டேங்குது, எங்களாலே கண்டுபிடிக்க முடியல இது என்ன நோயின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு நான் போயிட்டு இருந்த கோயிலுக்கு போய் பாபா கிட்ட ஃபைல்லாம் வச்சுட்டு, பாபா ஒன்று என்ன எடுத்துருங்க, இல்லை எங்கள் பாப்பாவை எடுத்துக்கோங்க, ஏன் என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்துறீங்க, என்ன காய்ச்சல்னே கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வீட்டுக்கு பாப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது இவர்கிட்ட இருந்து உதி வந்தது. அப்போ நான் போயிட்டு இருந்த கோயிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், சாய்ராம் இங்கே பாபாட்ட. அப்போ எனக்கு இப்படிலாம் உதி வருங்கிறது தெரியாதுங்க சாய்ராம். அப்போ நான் அவங்க கிட்ட சொல்கிறேன், பாப்பாவுக்கு உடனே அந்த
ஊதி வந்து தண்ணியில கலந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கலந்து கொடுத்தது எங்க பாப்பாக்கு 3 மணி நேரத்துல அந்த காய்ச்சல் குறைஞ்சது. இது வந்து 2019 2019 கோவிட் வந்த டைம்ல சொல்றீங்க? ஆமா, எனக்கு பாபா ஃபர்ஸ்ட் எனக்கு பாபா கொடுத்தது அந்த 2019 பாபா எனக்கு காய்ச்சி கொடுத்தாரு. கோவிட் டைம்ல நிறைய பேர் வந்து வீட்லயே இருந்து ஏதாச்சும் ஒரு சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி இவங்க சாய்பாபாவை வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 19 பாபா எனக்கு காய்ச்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பாபா வந்து கண்ணு முன்னாடியே ஊதி கொடுத்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்ன இதுல வந்து பாபா வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு கண்ணு முன்னாடியே இதுல ஊதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு பாபா கிட்ட அவரு சன்னாகரியாகி பாபாவே இதுன்ட்டு இப்ப இருக்காரு. இங்க பாபாட்ட இருந்து தானாவே உபூதி வரும். அது வந்து ஒரு குழந்தை வரத்துக்காக அவங்க உபூதி பாபா சிலை வாங்கிட்டு வந்து வச்சாங்க. அவங்க கண் முன்னாடியே பாபா வந்து ஊதி கொடுத்தாரு. குழந்தை பாக்கி இல்லாதவங்க அந்த ஊதி தருவோம். 2019 பாபா எனக்கு இன்னொரு காட்சி கொடுத்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா வந்து 2019 பாபா வந்து 4வது வாரத்துல எங்க அம்மா இறந்துட்டாங்க. சுகர் அதிகமாகி அம்மா இறந்துட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் ஒவ்வொரு வருஷமும் சபரிமலைக்கு போவாரு. எங்க அம்மா வந்து சப்பாத்தி தேய்ச்சி ஹெல்ப் பண்ணி தருவாங்க எனக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டே நான் அழுதுட்டு இருக்கும்போது பாபா நான் இருக்கேன் அம்மாவா அப்படின்னு சொல்லி எனக்கு பாபா வந்து சப்பாத்தியில காய்ச்சி கொடுத்தாரு. இதை பாத்தீங்கன்னா தெரியும், க்ளோஸ்அப்ல தெரியுதுங்களா சார்? சப்பாத்தியில பாபா காய்ச்சி கொடுத்துருப்பாரு. டிசைனிங் தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும் இந்த இமேஜ் எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சப்பாத்தியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு சாய்பாபாவோட டிரான்ஸ்பரண்ட் இமேஜ், அதாவது பிஎன்ஜி இமேஜ்னு சொல்லுவாங்க, அது ரெண்டையும் வச்சு பிளெண்ட் பண்ணாலும் இல்லைனா டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணாலும் இந்த எஃபெக்ட் வரும். ஸோ அந்த எஃபெக்ட் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாபா வாழ்ந்த காலத்தில் யூஸ் பண்ண நாணயம் ஃபுல்லாக அதில் இருக்கும். இந்த ஓலைச்சோடி இது எல்லாமே தானாக வந்தது தான். இந்த திருவண்ணாமலை கிரிவலம் அதை வந்து குழந்தை பாக்கி இல்லாதவங்க வந்து வேண்டிட்டு பண்ணாங்கன்னா 18 சித்தர்கள் அடக்கமான இந்த கிரிவல மலை வந்து தானாவே வளர்ந்துட்டு இருக்கு. இந்த நாணயம் ஃபுல்லுமே பாபா வெறும் 80ல யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே இதுல இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்ல பழைய காயின் எல்லாம் வாங்கி சாய்பாபாவே கொடுத்ததா சொல்லிட்டு இருக்காங்க. சேலம் மக்களே, சேலத்துல பழைய காயின் எல்லாம் எங்க கிடைக்கும்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இங்கே சத்ய சாய் பாபா கிட்டையும் உதவி வரும். அப்புறம் எனக்கு பாபா வந்து இன்னொரு அற்புதங்கள் பண்ணாருங்க சார். அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாபாவை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயமா லட்சுமி பாய் அம்மாவை பத்தி தெரியும். பாபா வாழ்ந்த காலத்துல பாபா உயிர் பிரியும் போது லட்சுமி பாய் அம்மாவுக்கு 9 நாணயம் கொடுத்துட்டு உயிர் பிரிஞ்சிருப்பாரு. இவங்க தான் அந்த லட்சுமி பாய் அம்மா. இந்த அம்மாவுக்கு வந்து பாபா வந்து உயிர் பிரியும் போது 9 நாணயம் கொடுத்துட்டு உயிர் பிரிஞ்சாரு. இந்த ஜென்ரேஷன்ல என்னோட பேரும் சாய் லட்சுமி தான். இந்த ஜென்ரேஷன்ல இவங்க தான் வந்து லட்சுமி பாய் அம்மான்னு சொல்றாங்க. இதுக்கே டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்கப்புறம் சிவன் பார்வதி சாய்பாபாவே வராங்க, வெயிட் பண்ணுங்க. பாபா வந்து எனக்கும் 9 நாணயம் கொடுத்தாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து எங்க குருசாய்ராம் அப்பா இருக்காரு. அவர் வந்து எனக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சலோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு உள்ள நுழையிறேன். அப்பா என் பின்னாடியே வந்தாரு. வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிடுறேன். இங்கப்பா காரு இல்லை, டிரைவர் இல்லை, எப்படிப்பா வந்தீங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன். அதுக்கு அப்பா சொல்றாரு, நான் ஒரு வேலையா வந்தேன்டா அம்மா, இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 நாணயத்தை என் கையில கொடுத்தாரு. அந்த 9 நாணயம் தான் இந்த 9 நாணயம். அந்த 9 நாணயத்தை நான் வாங்கவே கூடாது கையில அன்னைக்கு. அப்பா நீ புடிமா, இது என் பொண்ணு கணக்கு கிடையாது, வாங்கிக்கோன்னு சொல்லி இந்த 9 நாணயத்தை அப்பா என் கையில கொடுக்குறாரு. நானும் அந்த 9 நாணயம் வாங்கிட்டு, பாபாவுக்கு வந்து லெமன் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால லெமன் ஜூஸ் போட்டு அந்த ஸ்டூல்ல தான் அப்பா உட்காந்துட்டு லெமன் ஜூஸ் குடிக்கிறாரு. நீங்க ஒரு டம்ளரை காட்டி இதில் தான் சாய்பாபா லெமன் ஜூஸ் குடிச்சாருன்னு சொல்லியிருந்தா நிறைய காசு பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ டூ லேட். குடிச்சு முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்டாமான்னு சொல்லிட்டு அப்பா வெளியில கிளம்புறாரு. தூத்தல் போடுது. அந்த தூத்தல் வந்தது பாபான்னு எனக்கு தெரிஞ்சது. போய் பார்த்தா அப்பாவை காணோம் அந்த இடத்துல. ஃபோன் பண்றேன், அப்பா வந்து வேற ஒரு ஊர்ல அங்க உட்காந்துட்டு இருக்காரு, அவங்க அம்மா வீட்டுல. வீடியோ கால் போட்டு பார்த்தா சாயப்பா வந்து அங்க உட்காந்துருக்காரு. எனக்கு வந்து குருசாய்ராம் அப்பா மூலியமா பாபா வந்து இந்த அற்புதத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. இது வேர்ல்டுலயே எங்கேயுமே கிடைக்காத பொக்கிஷம் எனக்கு பாபா கொடுத்திருக்கிறது. பெரிய ஆசீர்வாதம் இது எனக்கு. இது வந்து பாருங்க சாய்ராம், இது எனக்கு பாபா கொடுத்த 9 நாணயம். இதுதான் பாத்தீங்கன்னா தெரியும். சீரடிக்கு அடுத்தது நம்ம கோயில்ல ஒன்று மட்டும்தான் இந்த 9 நாணயம் இருக்கும். இந்த காயின் எல்லாமே இப்போதைக்கு ரீசெண்டாக யூஸில் இருக்க காயினாக இருக்குது. ஒரிஜினலாக சாய்பாபா லட்சுமி அம்மா கொடுத்த காயினை வந்து நான் பார்த்துருக்கேன். இது வந்து அதோட காப்பின்னு கூட சொல்ல முடியாது. இது எல்லாமே பாபா எழுதுனது தான். அவரே எழுதுனதா? பாபாவே எழுதுனது. சாய்பாபா தமிழ் எழுதியிருக்காரு, நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. இவங்க நம்மளை ஏமாத்துறாங்களா இல்லை அவங்களே ஹாலோசினேஷன் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குல்ல, அந்த டவுட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளியர் ஆக போகுது. பாருங்க, அதுலயும் எழுதியிருப்பாரு பவித்ரம். அந்த அடையாளம் பாத்தீங்கன்னாவே தெரியும்.
இது தேன் வந்து நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. அந்த இதில் தேன் தானே சொல்கிறீங்க? தேன் லைன் தேன் துளி பட்டு இப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இவங்க வந்து தரையை நோண்டி ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணி அதை ஒர்க் அவுட் ஆகாமல் திருப்பி சிமெண்ட்டை வச்சு மூடிட்டு தேன் ஊற்றி இப்படி ஆச்சுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அற்புதம் பண்ணுவாங்க. ஜெய் சீதாராம், ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம். சேலம் சீரடி சிவரூப சாய்பாபா பிரார்த்தனை கூடத்துலேருந்து நான் பேசுகிறேன். என் பேர் சங்கீதா. இங்கே 5 வருஷமும் பாபா கிட்ட நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன். நான் 2019 புரட்டாசி வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி அபிஷேகம் அவங்க எப்பயும் நார்மலாக பண்ணுறது தான். பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு திண்ணூறு இருந்தது. என்னன்னு தெரியலக்கான்னு சொல்லும் போது எங்கள் குருசாயரப்பா கூப்பிட்டோம். அப்பா இருந்துக்கிட்டு வித்ராட்சக்கட்டை வரட்டுமா, நான் வந்தால் வரேன்னாரு. அதேமாதிரி வெறும் வித்ராட்சக்கட்டையாக வந்து திண்ணூறு மலையாக கொஞ்சிட்டாலே முன்னாடி உங்களுக்கு என்ட்ரன்ஸில் ஃப்ளெக்ஸில் பாருங்கள், முதல்ல அவர் எப்படி வந்தாருன்னு உங்களுக்கு என்ட்ரன்ஸில் நாங்கள் வச்சுருக்கோம். அதை எடுத்து பார்த்தா ஃபுல்லுமே வித்ராட்சக்கட்டை தான். அப்போ தான் அப்பா சொன்னார், அம்மா இது நோய் தீக்கிற இடம், இந்த இடத்துக்கு இனிமேல் பேர் சிவரூபமாக சாய்பாபா வந்ததுனால சிவரூப பிரார்த்தனை கூடும். எப்போ நோயும் கேன்சரு, தொழுநோய், இந்த சொல்லவே முடியாது, உள்ளுக்குள்ள வெளியுக்குள்ள என்ன இதாக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்த உடனே மிதமிதப்பான வெந்நீரில் அந்த திண்ணூரை போட்டு குடிச்சிங்கன்னா, சாயப்பா பேர் சொல்லி குடிச்சிங்கன்னா எப்படாப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்துடும். நான் என்ன பண்ணுவேன், இப்போதான் இதை இப்போதான் சொல்கிறேன் நான் இப்போ இப்போதான் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. காலையில் எழுந்தோன்னா ஃபஸ்ட்டு நான் பாலில் கலப்பேன் திண்ணூரை, அப்புறம் டீயில் கலப்பேன், மாவில் கலப்பேன், ரசத்தில் கலப்பேன், குழம்புல கலப்பேன். 5 வருஷமா நான் செஞ்சுட்டு வரேன். இதில் எனக்கு வேற ஒரு டீ கொடுத்துருந்தாங்க, அதுலேயும் இதை கலந்து கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த 5வது வருஷத்துல சாயப்பா நியூ இயர் அன்னைக்கு வந்தாரு. முதல் நாள் வந்து எங்க வீட்டுக்காரர் இங்க வந்தாரு. தொடர்ந்து இந்த 4 வருஷமா நான் கலந்து குடுத்துக்கிட்டே இருந்த உள்ளுக்கு. இப்ப என்னடானா, இப்ப அவரு வந்து இந்த 5வது வருஷம் வந்து சாயப்பா வந்த உடனே நியூ இயருக்கு முதல் நாள் அவரும் நானும் அவர் பாதத்தை கை வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்ப என்னடானா, வியாழக்கிழமை தவறாம அவரு அபிஷேகம் பண்ணாரு. இந்த மாதிரி போன்ல அவர் வாழ்க்கை பிரச்சனை உட்காந்தா நின்னா சாயப்பா 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 சாயப்பா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஒரு சாய்பாபா சிலை. இந்த சிலையை தான் வந்து உற்சவர்னு சொல்கிறாங்க. இவர் தான் ஒரு வீடாக கூட்டிகிட்டு போய் யாசகம் வாங்குறதா சொல்கிறாங்க. தெளிவாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த சிலையை ஒருத்தர் வீட்டை கூப்பிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு பூஜை பண்ணுறதுக்கு இவங்க ஒரு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த சிலை தான் வந்து பால் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்லி ஒரு பக்தரோட வீட்டில் வந்து இந்த சிலையை வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து பால் தண்ணி எல்லாம் குடிக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே உண்மையாக பொய்யான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே வந்து தண்ணி வந்து ஸ்பூனில் வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது சாய்பாபாக்கு இங்கே கொடுக்கும்போது அந்த தண்ணி இப்படி வலிஞ்சு இந்த பக்கம் போயிட்டு அவரோட ட்ரெஸ்ஸில் பட்டுருது. அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அப்பப்போ வந்து இவங்க துடைக்கவும் செய்கிறாங்க. இது வந்து நீங்கள் நின்றுட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ரொம்ப க்ளோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தண்ணி வந்து இங்கே மேலே பட்டு வலிஞ்சு அவங்களோட ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே போயிட்டு சாய்பாபாவோட ட்ரெஸ்ஸுலேயே பட்டு ஈரமாக வர்றது தெரியும். இவங்களும் அது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ தொடச்சிட்டே இருக்காங்க. அடுத்து வர கிளிப்லலாம் பாருங்கள், பாலெல்லாம் வந்து எப்படி அந்த வெளியே வடிகிறது வந்து கிளியராக தெரியும். தண்ணியில் நிறையா தெரியலை, அந்த டிரான்ஸ்பரண்டாக இருந்ததுனால பாலில் கிளியராகவே தெரியும். வணக்கம் சார். ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம். வணக்கம். நாங்கள் வந்து உங்களை நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ நிறைய அற்புதங்களை பற்றியெல்லாம் பேசுகிறது பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே சாய்பாபா வந்து பால் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, அதே மாதிரி வாராகி அம்மன் வந்து தண்ணி குடிக்கிற வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து போகிறது அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம ஆரம்பித்த எந்த விஷயத்துக்காக இதை ஆரம்பித்தோம், எப்படி உங்களுக்கு அந்த சாயோட அருள் கிடைச்சிருக்கு, சாய் வந்து உங்கள்கிட்ட பேசுவாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பாபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார், நான் வந்து ஒரு தனியார் கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு துறையை நடத்திக்கிட்டு இருந்தேன். பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் ரைட் வே ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய நல்வழி பயிற்சி நடத்திக்கிட்டு இருந்தேன். எப்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய பிறந்தநாள் அன்று பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க.
2007 அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அன்னைக்கு வந்து எனக்கு 12 மணிக்கு யாருமே வாழ்த்து சொல்லலை. ஆனால் ஒரு விடியற்காலை ஒரு 3-3:15 மணி இருக்கும். நல்ல ஒரு வாசனை, அந்த வாசனை வந்து வரும்பொழுது தூக்கம் கலையுது. நல்ல வாசனை, அந்த மாதிரி ஒரு வாசனை மறுபடியும் நான் என் லைஃப்பில் வந்து நுகர்ந்தது கிடையாது. அந்த வாசனை வரும்போது தூக்கம் மெதுவாக கலையுது. கலையும் போது என் கண் விழிச்சு பார்க்கும்போது இந்த லைட் ஒளி, பால் ஒளி, எப்படி ஒரு லைட் ஒளி பால் ஒளியாக இருக்குமோ அந்த மாதிரி ஒளி அரை முழுக்க இருந்தது. பிறந்த அந்த நிமிஷம் ஆரஞ்சு நிற உடையில வந்து பாபா முன்ன நிற்கும் போது பேச்சு வரல, மூச்சு வரல, அன்பிலீவபிள் மிராக்கலா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிசயம். அந்த ஆண்டு எனக்கு முதலாக ஷிரடி சாய்பாபா நேரில் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் செய்தார். ஒரு 3-3.25 நிமிஷம் என்கிட்ட பாபா பேசுறார். அந்த 3-3.25 நிமிஷம் பேசி முடித்த அந்த தருணம் வரைக்கும் என் மனைவியை என்னால் எழுப்ப முடியல. இப்போ வரைக்குமே இவர் சொல்றது எல்லாமே நான் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து அவரோட தனிப்பட்ட ஹாலோசினேஷன். அதாவது அவராக நினச்சிக்கிறது சாய்பாபா என்கிட்ட வந்தார், பேசினார், இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம். இதில் வந்து நம்ம வந்து கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இது வந்து யாரையுமே பாதிக்க போறதில்ல. இந்த விஷயத்தை வச்சு அவங்க அடுத்தடுத்து என்ன பண்றாங்கன்றதுல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 3.25 நிமிஷத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் என் மனைவியை எழுப்ப முடிஞ்சது. என் மனைவி கிட்ட எழுப்பி நான் வந்து பாபா வந்தார்னு சொல்லும்போது, அதெல்லாம் சும்மாங்க, நீங்க கனவு கண்டிருப்பீங்க, பேசாம படுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்லம்மா நெத்தியை பாருமா, சந்தனம் வச்சுட்டு போயிருக்காருன்னு நான் சொன்னேன். அன்னைக்கு ஏற்பட்ட தொடர்பு தான் இன்னைக்கு உங்க முன்னால நான் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணம் சாய்ராம். இப்போ ஷிரடி சாய் வந்து உங்கள்கிட்ட என்ன வார்த்தை முதல் வார்த்தையா பேசினாரு? முதல் வார்த்தை வந்து பிறந்தநாள் வாழ்த்து தான் சொன்னார் சாய்ராம். முதல்ல அவர் பேசின மொழி எனக்கு தெரியல. அது வந்து அது ஹிந்தி நினைச்சிட்டு இருந்தேன். அது பின்னால்தான் தெரிஞ்சது மராட்டின்னு. அவர் மராட்டியெல்லாம் பேசினாரு. நான் அழுதுகிட்டே, எனக்கு ஒன்றும் புரியல பாபான்னு அழுதுகிட்டே மனசுக்குள்ள பேசும்போது அப்புறம் அவர் தமிழ்ல பேசினார். இவர் சொல்ற மாதிரி உண்மையாவே சாய்பாபா வந்திருந்தாருன்னா இவருக்கு மராத்தி தெரியாது, தமிழ் தான் தெரியும், அவருக்கே தெரியும், தமிழ்ல தான் பேசியிருப்பாரு. அப்போ பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார் சாய்ராம். அந்த உதியெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்பத்துலேருந்து வர ஆரம்பிக்குது? நீங்க வரும்போது பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஆரத்தியின் போது, குறிப்பாக அந்த ஆரத்தி சமயத்தில் உதி கொட்டுவதை நீங்களே இங்க நேரில் பார்க்கலாம். அது ஒரு சில வாரங்கள்ல நடக்கும், ஒரு சில வாரங்கள் நடக்காது. குறிப்பா அந்த சங்கு சத்தம் அருகில் போய் ஊதும் போது இது எப்படின்னா, ஆல்ரெடி சாய்பாபாக்குள்ள, அதாவது அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் வந்து இவங்க விபூதி அதெல்லாம் போட்டு வச்சிடுறது. சங்கு ஊதும் போது அந்த வைப்ரேஷன் உருவாகும் போது அந்த விபூதி வந்து அப்படியே அந்த கொட்ட ஆரம்பிக்குது லைட்டா. அதை வந்து சாய்பாபா வந்து ஊதி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. உதி தானாக கொட்டுவதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் சாய்ராம். இங்க வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பக்தர்கள் வந்திருக்காங்களா? எல்லா நாடுகள்ல இருந்து வராங்க சாய்ராம். மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி வராங்க. மும்பைல இருந்துலாம் இங்க வராங்க சாய்ராம். மும்பைல ஷிரடி பக்கம், மும்பைல இருந்து இங்க வராங்க. யோசிச்சு பாருங்களேன், மும்பைல இருந்து இங்க வராங்க. சேலம் ஷிரடி சிவரூப சாய்பாபா என்னுடைய மகள் வீடு. என்னுடைய தாய் வீடு கும்பகோணத்துல குளம் காக்கும் ஷிரடி சாயன் இருக்கு. இப்போ இந்த கோவில் உருவாகணுங்கிறதுக்காக முயற்சி வந்து பிரார்த்தனை மூலமா எடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு? அதாவது இப்ப ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா, பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, அவங்கள வீடியோல நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? அதாவது உறவு ரீதியா? இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன தொடர்பு? எப்படி நீங்க வந்து என்ன எடுத்தீங்க? பாபாவுடைய அந்த நிர்ணயம் தானே. இன்னைக்கு நீங்க வரணும், இன்னைக்கு நீங்க சுவாமியை பத்தி வெளியே கொண்டு வரணுங்கிற ஒரு தொடர்பு வந்தது இல்லையா? ஸோ அதே தொடர்பு தான். கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு நான் இங்க வரணும், நீங்க பண்ற பித்தலாட்டத்தெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இது ஒரு சாய்பாபாவோட ஏற்பாடா கூட இருக்கலாம். சாய் லக்ஷ்மி வந்து ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் வந்து வேற ஒரு இடத்துல இருந்தேன். அப்பா எங்கப்பா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. என்னம்மா அப்படின்னா, இல்லப்பா இப்போதான் வீட்டுக்கு வந்தீங்க, 9 நாணயம் கொடுத்துட்டு போனீங்க. வரவே இல்லையம்மா அப்படின்னு. நம்பவே இல்லை என்னுடைய மகள். இல்லை நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. நம்ம வீடியோக்கள் வேணாம் ஆமா அப்படின்னு. அப்போ என்னுடைய தாய் கூட இருந்தது, அவங்க பார்த்தாங்க. எங்க அம்மா கிட்டையும் சொன்னாங்க, அப்பா இப்பதான் வந்தாங்க, வந்து இந்த 9 நாணயம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க அந்த கேமரால வீடியோல இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 9 நாணயம், அது நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பாபாவுடைய முகம் பதிச்ச அந்த நாணயம் இருக்கும் சாய். அதை வந்து நான் என்ன கலர்ல ஷர்ட் போட்டிருந்தோம், என்ன கலர்ல பேண்ட் போட்டிருந்தோம், அன்னைக்கு என்ன போட்டிருந்தோம் அதே கலர்ல வந்து சாய் லக்ஷ்மிக்கு வந்து அது 9 நாணயத்தை கொடுத்துட்டு ஒரு ஜூஸ், லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போங்கப்பான்னு. அந்த லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போனாங்க. அவரு உட்காந்துருந்த சேர் தான் இந்த சேர். இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சேர்ல தான் பாபா வந்து உட்காந்துருந்தாரு. பாபா இன்னமும் அங்க உட்கார்ந்து இருக்கிறதா நாங்க எல்லாருமே நம்புறோம் சாய்ராம். ஷிரடியில பாபா அமர்ந்திருந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்த அந்த இடத்துல அந்த வேப்ப இலை கிடைக்குமான்னு நிறைய சாய் பக்தர்கள் அப்படியே மேல பார்த்துட்டு இருப்பாங்க.
பாபா அமர்ந்திருந்த அந்த வேப்பிலை, அந்த வேப்ப மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து ரொம்ப இனிக்கும். அந்த வேப்பிலையை எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாக சொல்கிறேன், பயங்கர கசப்பாக இருந்துச்சு, இனிப்பாலாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்காரு, நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம் அந்த பால் எப்படி குடிக்கிறாங்கன்ட்டு. அது தெரியாமல் இவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. பார்ப்போம் இன்னும் என்னென்ன சொல்கிறாருன்னு. அந்த இனிப்பு யாருக்கு அதிகமாக தெரியுதோ அவங்களுக்கு உடனே சரியாகிறதுங்கிறது பாபாவுடைய ஆசீர்வாதம். இப்போ நம்ம இங்க இந்த இடத்துல நீங்க இன்னொரு வீட்டில் வந்து பார்க்கும்போது பாபாவுடைய பாதத்துல வேப்ப இலை வச்சிருந்தோம். நம்ம குளங்காக்கு ஷிரடி சாயினுடைய அந்த உற்சவருடைய பாதத்துல. ஏன்னா அந்த உற்சவர் இன்னைக்கு உலகம் முழுக்க வலம் வரார், எல்லாருக்கும் நன்மை பாவிக்கிறார், பல அதிசயம் பண்றார். பால் குடிக்கிறார், தண்ணி குடிக்கிறார். பாபா வந்து விடியற் காலையில வந்து அம்மாவையும் மகளையும் கதவை தட்டி எழுப்புறார். அம்மான்னு எழுதியிருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா அம்மான்னு எல்லாம் எழுதியிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அங்க பாருங்க அம்மா. சாய் எழுதினது, அது பாபா தான் எழுதினது. இப்ப இந்த இடத்துல நான் அப்பாவா இருக்கிறேன் மக்களுக்காக பாபாவுடைய சேவையில. ஆனா கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா நான் குழந்தையா இருக்கிறேன். பாபா ஒரு முறை என்கிட்ட சொல்றார், நம்பிக்கையும் பொறுமையும் ஒரே வார்த்தையில உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியல பாபா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நான் தியானத்துல பிரார்த்தனையில கேட்கிறேன். சகிப்புத்தன்மை அப்படின்னார். இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னோன்னே நானே அப்படியே கண் கலங்கிட்டேன். ஏன்னா எந்த செயலை செய்தாலும் பாபா நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம தப்பு பண்ணா தண்டனை கடுமையா இருக்கும் அப்படிங்கிறதுல நான் ஆத்மார்த்தமா உணர்ந்தவன். ஒரு வார்த்தையில சொல்லிடுறோம், அந்த கோயில்ல நிறைய சம்பாதிக்கிறாங்க, அந்த கோயில் இப்படி எல்லாம் பண்றாங்க, அந்த கோயில்காரங்க ஏமாத்துறாங்க. அந்த உற்சவர் எதற்காக அந்த வீட்டுக்கு போறாருன்னா யாசகமா பிச்சை கேட்டு பாபா போறார். அப்போ அவங்களால முடிந்தது எனக்கு வந்து நான் வந்து பாபாவுக்கு நான் இந்த கோயில் கட்டுறதுக்கு என்னால முடிஞ்சது கொடுக்குறேன் அப்படிங்கிறது அவங்களுடைய இது சாய்ராம். நாங்க வந்து யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. ஆனா அந்த போக்குவரத்து மட்டும் இருக்கு பாத்தீங்களா, அவங்க சப்போஸ் ஒருத்தங்க திண்டுக்கல்ல கூப்பிடுறாங்க, ஒருத்தங்க மதுரையில கூப்பிடுறாங்கன்னா அந்த போக்குவரத்து மட்டும் அவங்க பார்த்துக்கணும். தங்குவதற்கும் சாப்பிடுவதற்குமான அந்த 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 அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் அந்த சம்பந்தப்பட்ட கோயில் அந்த சுவாமியை அழைக்கிறவங்க பார்த்துக்கணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். பாபா எப்படி டிராவல் பண்ணுவார் தெரியுமா? அவர் வந்து ட்ரெயின் பஸ்லலாம் வரமாட்டார், காரில் தான் வருவார். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, காருக்கு வந்து அப் அண்ட் டவுன் எவ்வளோ பெட்ரோல் அந்த கன்வென்ஸ்லாம் வரும்ன்ட்டு. அந்த வேப்பிலையெல்லாம் இனிக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து அதை சாப்பிட்டு பார்க்குறது ஒரு குரூப் ஒன்று தேவைப்படும். அந்த குரூப்பும் சேர்ந்து வருவாங்க. இவங்க எல்லாருக்கும் தங்குறது சாப்பிட்றது எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கு எவ்வளோ செலவாகுன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, அவர் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த உற்சவர் வந்து பால் குடிப்பார், தண்ணி குடிப்பார், நிறைய அற்புதங்கள் பண்ணுவார். ஏன் இன்னும் ஒரு சில இடங்கள்ல, நான் எல்லா இடங்களும் சொல்ல மாட்டேன், ஒரு சில சாய் வீடுகள்ல பாபா விபூதி தானாவே கொடுப்பார். அவங்க வந்து உங்க அம்மான்னு சொல்றீங்க? அம்மா, எனக்கு மட்டும் அம்மான்னு சொல்ல முடியாது. பாபாவை நம்புகிற எல்லோருக்குமே அவங்க தாயா இருக்கிறாங்க. இப்ப சாயோட அவதாரமா நீங்க இருக்கீங்களா, அது உங்களுக்கு எப்ப தெரியும்? இல்ல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க இடத்துக்கு நான் போறதே ஒரு மிராக்கில் தான் போனேன். நான் சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், அது வெளியே சொல்லலை, நான் சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், பாபா நான் அந்த இடத்துக்கு போகணும்னா எனக்கு இந்த விஷயத்த பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நான். அவங்க கிட்ட நான் அந்த விஷயம் சொல்லலை, கும்பகோணத்துக்கு நான் இந்த டைம்ல வருவேன்னு சொல்லலை. ஒரு முறை போன்ல சாய் தியாகராஜன் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது, சாய் நீங்க கோயில் கட்டணுமா அப்படிங்கிற முதல் வார்த்தை தான். ஆமா சாய்ராம், எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நான் எங்க சொன்னேன், பாபா சொன்னாரு, அதுக்குதான் கேட்டேன் அப்படின்னு. அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சுவாமி என்ன ஒரு இடத்துக்கு அனுப்புறாருன்னா எனக்கு ஒரு விஷயம் செய்து எனக்கு இது நடந்தா தான் நான் போவேன். ஏன்னா எல்லா இடத்துக்கும் நான் போறது இல்லை சாய்ராம். எனக்கு ஒரு விஷயம் செய்து எனக்கு இது நடந்தா தான் நான் போவேன். இதுல ஒரு நல்லா கவனிங்க, இவர் ஒரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கு ஒரு டிமாண்ட் வச்சு அந்த டிமாண்ட் நிறைவேறினாதான் நான் போவேன்னு சொல்லிட்டு சாய்பாபா கிட்டே டீல் பேசியிருக்காரு. அவங்களுடைய வீட்டுல செவுத்துல அம்மான்னு எழுதுவாரு, அம்மா பசிக்குதுன்னு எழுதுவாரு. இன்னும் நீங்க சொல்ல போனா நீங்க இதெல்லாம் வந்து காமெடியா கூட தெரியலாம். பல சமயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தோசை இருக்கு இல்லைங்களா, தோசையை சுட்டுக்கிட்டே இருப்பாங்க, வெளியே கேஸ்காரர் வந்துறாரு போவாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து கிச்சன்ல பார்த்தா தோசையை திருப்பி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவார் பாபா. அடுப்பு பத்த வைக்க கிடையாது, டிகாஷன் இது பண்ண கிடையாது, ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ண கிடையாது. ஆனா சுட சுட காஃபி தானா இருந்தது. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அன்னைக்கு நான் ரொம்ப அழுதேன். என் லைஃப் டைம்ல அப்படி ஒரு காஃபிய சத்தியமா நான் குடிச்சதில்ல. என்னை யாராவது திட்டினா கூட நான் சிரிச்சுட்டு போயிடுவேன். ஏன் தெரியுங்களா, அவங்க திட்டுறது பாபாவங்கிறது அவங்களுக்கு தெரியல. இப்படி எல்லாம் சொல்லிட்டா யாரும் உங்களை திட்ட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதே சமயத்துல மறைமுகமா சேவை செய்வேன். இதுல பல விஷயங்கள் என்னன்னா, ஒருத்தருக்கு நான் சேவை செய்வது இன்னொருத்தருக்கு பிடிக்காம போயிடுது. இந்த இன்னொருத்தருக்கு பிடிக்காதவங்க அவங்களுக்கு சேவை பண்ணிட்டாரே குரு சாய்ராம் அப்படின்னு என் மேல கால் பண்ணுச்சுல என்னை தவறா பார்த்தவர்கள் எல்லாம், என்னை திட்டியவர்கள் எல்லாம் அதிகம் உண்டு. ஆனந்தமா பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒருபடி சொல்ல போனாக்கா சில ரகசியங்களையும் சூட்சமங்களையும் இப்போ வரைக்கும் நான் மூடி வச்சுதான் இருக்கேன். அதை என்னால வெளியே சொல்ல முடியாது. ருத்ராஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதோ சாமியார் மட்டும் தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. ஒரு பிரதோஷ அன்னைக்கு கொடுத்ததுதான்.
இன்னைக்கு வரைக்கும் அதை வெளியில போட்டிருக்கிறதுக்கான காரணம் எல்லோரும் பார்த்து பிறவி பயன் அடைவதற்கு கர்மா குறையறதுக்கு இருக்கணுங்கிறது தான். முடிந்த வரைக்கும் நம்ம யாரையும் விமர்சனம் செய்யாமல் வாழ பழகிக்கொள்வோம், யாரையும் குறை சொல்லாம வாழ பழகிக்குவோம். அவரை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறத என்கிட்ட எப்படி சூசகமா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? நீங்க எதை வேணா மறந்துருங்க, இதுக்கு முன்னாடி நான் பேசுறதெல்லாம் கூட மறந்துருங்க, எதுவுமே மைண்ட்ல வச்சுக்காதீங்க. டிஜிட்டல் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அந்த பெல் பட்டன் அமுத்தும் போது ஓம் சாய்ராம் ஜெய் சீதாராம் சொல்லுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே, இவங்க தான் வந்து சாய்பாபாவோட அம்மா. சாய்பாபா யாருன்னு கேட்டு போறீங்க, இப்போ முன்னாடி பேசிட்டு இருந்தார்ல அவர் தான் சாய்பாபா, இவங்க வந்து அவங்களோட அம்மா. பாபாவுக்கு அந்த ஊர்ல கோயில் கிடையாது. பாத்தீங்க அப்படின்னா கும்பகோணத்தை தாண்டி தான் கோயில். அப்ப எங்களுக்கு ஒரு ஆசை, இந்த இடத்துல வளையமான்ல ஒரு பாபா கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2015 இருந்து நாங்க வந்து இடம் பாக்குறதுக்காக ஆரம்பிச்சோம். ₹1 கூட இல்லாம நாங்க வந்து பாபா கோயில் கட்டணும், இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நம்பிக்கை தான், பாபா இருக்கார், அவர் பார்த்துப்பார், அவர் வந்து எங்களுக்கு வந்து பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில தான் இடம் பார்த்தோம். இப்போ நான் இவங்களை பற்றி பேசியே ஆகணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சாய்பாபா பேரை வச்சு இவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, எல்லாரும் ஏமாற்றி காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு இவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுனாங்க. எல்லாருமே கோயில் கட்டணும்னா டொனேஷன் வாங்கி தான் கட்டுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கோயில் ஒருத்தர் கட்டணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட், அதாவது 1 லட்சமோ 50,000 வச்சு ஒரு சின்னதாக ஒரு கோயில் வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா மற்ற பக்தர்கள்ட்ட வந்து ஏதாச்சும் உதவி கேட்டு கட்டி முடிப்பாங்க. இப்படி தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ₹1 கூட நான் செலவு பண்ண மாட்டேன், மொத்தமாகவே நான் வந்து மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி தான் கட்டுவேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த எண்ணம் தான் எனக்கு வந்து தப்பாக தெரியுது. இப்போ 2021 சாய்ராமோட நாங்கள் வந்து ஃபோனில் பேசினோம். ஃபோனில் பேசும்போதே அவங்க சொன்னது ஒரே விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து பாபா கோயில் கட்டணுமா அப்படின்னு. ஆமாம் சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் வந்து பேசினாரு. அவங்க வந்தாங்க. வந்த அன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாபாவுக்கான இடம் இந்த சரௌண்டிங்ஸ், அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த சரௌண்டிங்ஸ்லயே பாபாவோட இடம் இருக்கு, நீங்க போய் பாபா அதை தான் சொல்ற, நீங்க போய் தேடுங்க அப்படின்ட்டு. மறுநாள் வந்து இதே மாதிரி சத்தியவாக்கு சொல்றதுக்கு வந்து உட்கார்றாங்க. இதுல சத்தியவாக்குன்னு சொல்றாங்களே, அது என்னன்னு நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார் இல்லையா, சாய்பாபாவோட அவதாரம்னு சொல்லிட்டு, அவர் காதில் வந்து சாய்பாபா சொல்லுவார், அதை வந்து இவர் வந்து அருள் வாக்கு மாதிரி சொல்லுவார், அதை தான் வந்து இவங்க சத்தியவாக்குன்னு சொல்கிறாங்க. உட்காரும் போது 2 பேர் வர்றாங்க. 2 பேர் வந்து உட்கார்ந்த உடனேயுமே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாபாவுக்கான இடம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு வந்து ஒரு என்ன சொன்னாங்கன்னா, 6 மந்த்துக்குள்ள அந்த இடத்துக்கான பணம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. நாங்க வந்து எல்லாமே பாபாவோட டிவோட்டிஸ் கிட்ட கேட்டு யாசகம் வாங்கி தான் நாங்க பண்றோம். எங்க கையில எதுவுமே கிடையாது. நாங்க பக்தர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி தான் அந்த இடத்த வாங்கினோம். டிசம்பர் 7ஆம் தேதி பூமி பூஜை போட்டோம். பூமி பூஜை போட்டு அந்த இடம் வெறுமனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்த ஒரு விநாயகர் கோவில் மாதிரி கட்டி பாபா வச்சு வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ வியாழக்கிழமை அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கோயில் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உற்சவர் வந்து நாங்க கேட்டது. சாய்ராம் சொன்னாங்க யாசகம் வாங்கி தான் கட்டணும் அப்படிங்கிறது பாபாவோட உத்தரவு. அப்படிங்கும்போது நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, யாசகம் எப்படி போய் கேட்கறது எங்களுக்கு தெரியல. அப்போ நாங்க பாபா கிட்ட கேட்கும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்தாரு. நானும் வரேன் அப்படின்னா நீங்க எல்லாம் நினைப்பீங்க எப்படி பாபாவே சொன்னாரோ அப்படின்ட்டு. நிறைய பேர் பாபா வச்சுட்டு வியாபாரம் பண்றாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு இது வரும் இல்லையா. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னாங்கல்ல, பாபா எடுத்துட்டு போய் யாசகத்துக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வரதுக்காக தான் போறாரு அப்படின்னு. இந்த பிசினஸாவோ கமர்ஷியல் எதுவுமே கிடையாது. அதனால சிவரூப பாபா சொல்லுவாங்க இல்லையா, அங்க இருக்கிறது வந்து நான் அங்க சொன்ன மாதிரி தான், உமா தியாகராஜன், அதாவது சிவனும் சக்திங்கிற மாதிரி. முன்னாடி சொன்னேன் இல்லையா, சிவன் பார்வதி எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க தான் வந்து பார்வதி, இவங்க ஹஸ்பண்ட் தான் சிவன். இவர் வந்து கும்பகோணத்தில் இருக்கும்போது வந்து குழந்தையா இருவார், அதாவது சிவன் பார்வதியோட குழந்தையா இருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே சேலத்தில் இருக்கிறவங்க பேர் வந்து லக்ஷ்மி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெருமாள். லக்ஷ்மி பெருமாளுக்கு அப்பாவா இங்கே இருக்காராம். இங்க வந்து பெருமாள் லக்ஷ்மி, இந்த கோயில்ல நிர்வாகம் பண்றவங்களோட பேரு பெருமாள் லக்ஷ்மி. அப்ப அண்ணனை தேடி நான் இங்க வரேன், இவங்க என்ன வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க. இவர் எப்படி உங்களுக்கு? இவர் வந்து எங்க கிட்ட பேசினார் இல்லையா, போன்ல பேசும்போது வாங்க சாய்ராம் பாபா உத்தரவு கொடுத்தார். வந்தார். வரும்பொழுதே எங்களுக்கு வந்து ஒரு பாபா விக்கிரகத்தோட தான் அவர் வந்தார். ஆக்சுவலா அவர் வரத்துக்கு முன்னாடி முதல் நாள் வந்து பாபா உத்தரவு கொடுத்துட்டார். ஆனா அவர் வந்து எங்க கிட்ட வந்து 2 மணிக்கே நைட்டு கிளம்பிட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன பாபா வந்து தூங்க விடல சாய்ராம், சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணிக்கே கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் காலம்புற ஒரு எங்க இருந்து வந்தாரு? இவர் சேலத்துல இருந்து தான் வர, சேலத்துல இருந்து வலங்கைமான் வர. ஒரு 9-10 மணிக்கெல்லாம் அங்க வந்து ஒரு இடத்துல இருந்து ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்களா? இல்ல, அவங்க கார்ல வந்தாங்க. கார்ல வந்து ஒரு இடத்துல தங்கி ரெடி ஆயிட்டு வர்றாங்க. வந்து வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாபா வச்சுட்டு சாப்பிட உட்கார்றாரு. சாப்பாடு போடும் பொழுது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, எங்க அம்மா கையால சாப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். என்னன்னா, நாங்க எங்க வீட்டுல வந்து பாபா குழந்தை ரூபத்துல இருக்காரு, நாங்க வந்து பாபாவுக்கு அம்மா அப்பா அப்படிதான் நாங்க.
ஏன்னா எதுவா இருந்தாலுமே பாபா என்னன்னா நிறைய பேர் இது என்னடா இது பாபா வந்து எழுதுறாரா, அதை சொல்றாரா, இதை சொல்றாரா அப்படிங்கறதெல்லாம் வரும். ஆனா கண்டிப்பா பாபாவுக்கு பசிக்கிறது அப்படின்னு சொன்னா எங்ககிட்ட சொல்லுவார், அம்மா பசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பாபா கிட்ட, பாபா நான் உன குழந்தையா நினைக்கிறேன் இல்லையா, நீ எப்ப எங்க வீட்டுக்கு சரி, அதாவது உன் வீட்டுக்கு எப்ப சரீரமா நீ வரப்போற அப்படின்னு கேட்கும்போதுதான் பாபா வந்து அவர் வலது காதுல பேசுவார். அப்போ அவர்கிட்ட பாபா இருக்கார். அப்போ அவர் வரும்போது நாங்க அவர் பாபா வந்து என் குழந்தையா தான் நாங்க நினைச்சோம். இன்னும் எங்க வீட்டுக்கு இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்பாவா அந்த சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுல ஒரு தலைவரா அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஆனா எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அது என்னமோ எங்களுக்கு தெரியாது, நான் குழந்தை மாதிரி தான் இருப்பாரு. குழந்தை மாதிரி ஏதாவது பண்ணுவாரா? சாப்பிடுறது, பேசுறது, இதெல்லாம் அது ஆக்சுவலா அவங்களா பண்றது கிடையாது. ஆனா நேச்சுரலா வர்றது. நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும், நாங்களே அதை ரசிப்போம். அது எப்படி சொல்றது, அது வார்த்தையால சொல்ல முடியாது. சாப்பிடும் போதும் பாத்தீங்கன்னாலே அந்த சாப்பாடு ஊட்டுறதே பாத்தீங்கன்னா, இப்ப இவங்களை சாப்பிட சொல்லுங்க, நான் அங்க வந்து சாப்பிட சொல்லுங்க. இந்த கொடுமையை நான் நேர்ல வேற வந்து பாக்கணுமா? எந்த ஆங்கிள் இவர் வந்து உங்களுக்கு குழந்தையா தெரியுதாருன்னு தான் எனக்கு இன்னுமே தெரியல. அதெல்லாம் பார்த்தாலே குழந்தைங்க வாயை திறந்து ஒரு சின்னதா அது மாதிரி தான் சாப்பிடுவார். அந்த அங்க நடவடிக்கையே அவரோடது மாறிதான் இருக்கும். அது நிறைய தடவை நாங்க உணர்ந்திருக்கோம். அதை இன்னொன்னு சொல்லப்போனா, இதை யாரும் தப்பா எடுத்துக்கலாம், ஆனா அம்மாவை சுத்தி சுத்தி குழந்தைங்க வருங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி பாத்தீங்க அப்படின்னா வாசல்ல வந்து ஒரு பக்கிரி வந்து நிக்கிறாரு, பிச்சைக்காரர் வந்து நிக்கிறாரு. வந்து நின்னுட்டு அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது நான் உடனே இவங்க கிட்ட சொல்றேன், பாருங்க வந்துட்டாரு பாபா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தான் என்னதான் பாபாவா தெரிஞ்சா கூட ஒரு பிச்சைக்காரன் வாசல்ல தான் நிக்க வைப்போம். நீங்களாம் எப்படி சாய்பாபா கும்பிடுறீங்க, எப்படி சாய்பாபா டிவோட்டி, சாய்பாபா அம்மான்லாம் சொல்லிக்கிறீங்க? சாய்பாபா வந்து எல்லாரையுமே ஈக்குவலாக பார்க்குறவர், யாரையுமே வந்து தள்ளி வச்சு அந்த மாதிரி பண்ணதில்ல. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பெருமையாக வேற சொல்லிக்கிறீங்க. போங்க. என்னதான் பாபாவா தெரிஞ்சா கூட ஒரு பிச்சைக்காரன் வாசல்ல தான் நிக்க வைப்போம். அப்போ நேரடி அங்க அவர்கிட்ட போய் ஒரு 10 ரூபா பணத்தையும் கொடுத்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் கொடுத்து நாங்க பேசிட்டு இருக்கோம் அவர்கிட்ட. அவர் கேட்டுக்கு வெளியில நிக்கிறேன், நான் உள்ள இருக்கேன், நான் மெயின் ரோட்ல குடியிருந்தேன். அவர் வந்திருந்தவர் சொல்றாரு என்னன்னா, சிதம்பரம் நடராஜர் போட்டோவை வாசல்ல மாட்டுங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடா அது இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எழுதி வச்சேன்னா நடக்கும் அப்படிங்கிறாரு. எங்க வீட்டுல பாபா எழுதுவார்னு சொன்னேன் இல்லையா, நான் எழுதி வச்சேன் அப்படின்னா நடக்கும் அப்படிங்கிறாரு. இது எல்லாமே கேட்டுட்டுமே எங்களுக்கு மைண்ட்ல அவர் தான் பாபாங்கிறதெல்லாம் உதிக்கல. பாபா செய்யறதெல்லாம் சொல்றாரு, வச்சுட்டு ஒரு பாபாவா வந்திருக்காரு, நம்ம விரட்டி போ சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட போய் திரும்பி கூட்டிட்டு வராங்க. அவர் கூட்டிட்டு வந்தாச்சு. வந்து வீட்டுல உட்கார வச்சு அவருக்கு பாத அபிஷேகம் எல்லாம் பண்ணி அவர்கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, நான் எழுதி அதை வந்து நீங்க எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதை வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ நாங்க உடனே வந்து கோயிலுக்கான விஷயத்த வந்து எழுதி அவர் கையில கொடுக்குறோம். அவர் ஆசீர்வாதம் பண்றாரு. ஆசீர்வாதம் பண்ணி பாபா கிட்ட வச்சாரு. அவர் என்னைக்கு வந்து நாங்க எழுதி வச்சோம் அப்படின்னா அதே டயத்துல எனக்கு கோயிலுக்கான விஷயங்கள் முடிஞ்சது. அது வந்து நடந்தது. அந்த கோயிலுக்கான இடம் வந்து நாங்க வாங்கினோம். இன்னொரு விஷயம் நான் பாபா கிட்ட கேட்டேன், பாபா எனக்கு யாருமே பணம் கொடுக்க கூடாது, நீங்களே எனக்கு நேரடியா வந்து பணம் கொடுக்கணும், எனக்கு நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, இப்ப நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லி கேட்டுட்டே இருப்பேன். இந்த பக்ரியா வந்தவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் பிச்சை எடுத்து இந்த கோயிலுக்கான பணம் தரேன், காலம்பரை சாப்பிட்டார், மத்தியானம் சாப்பிட மாட்டேன்ட்டாரு, நான் பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் சாப்பிடுறேன், சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. கிளங்காக்கும் சீரடிசாய் தியானபீடம் உங்ககிட்ட பிச்சை கேட்குறோம். இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. அவங்க சொன்ன விஷயத்தையும் அங்கே நடந்த விஷயத்தையும் வச்சு நான் பார்த்து என்னோட தனிப்பட்ட கருத்தை வந்து நான் சொல்லியிருக்கேன். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு விஷயம் அற்புதம் நடக்குது, அது நடக்குதுனாலே கண்மூடித்தனமாக நம்பாமல் அங்கே உண்மையாகவே அது நடக்குதான்னு சொல்லி பாருங்கள். அதேமாரி நான் வந்து டொனேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், கடவுளுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், யாராவது படிக்க முடியாதவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலுமே அது கடவுளுக்கு தான் போய் சேரும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்களோட கருத்துக்களை வந்து ரொம்பவே மதிக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.